எதுக்காக விமர்சனம் செய்யணும்? சொல்லுங்க. விவாகரத்து பத்தி ஸ்நேகா பிரசன்னா தடாலடி பேச்சு. சமீபத்துல பேட்டி ஒண்ணுல நடிகை ஸ்நேகா அப்புறம் பிரசன்னா கிட்ட திரையுலகத்துல அதிகரிச்சுட்டு வரக்கூடிய விவாகரத்து பத்தி கேட்ட கேள்விக்கு அவங்க சொன்ன தடாலடி பதில பத்தி இப்போ நாம பார்க்கலாம். தமிழ் திரையுலகத்துல புன்னகை அரசியா மக்கள் மனசுல தனக்கு அப்படின்னு ஒரு நிரந்தர இடத்தை பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய நடிகை ஸ்நேகாவ எவர்கிரீன் நடிகை அப்படின்னு எல்லாருமே அன்போட அழைச்சிட்டு வராங்க. இவங்க நடிப்புல வெளிவந்த பல படங்கள் இவங்களுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்ததோட மட்டும் இல்லாம ரசிகர்கள் மத்தியில நல்ல ரீச்சையும் கொடுத்திருக்கு. இத தொடர்ந்து தென்னிந்திய மொழி படங்கள்ல முன்னணி நடிகர்கள் பல பேர் கூட இணைஞ்சு நடிச்சுட்டு வந்த முன்னணி நடிகையா வலம் வந்த நடிகை ஸ்நேகா, நடிகர் பிரசன்னாவ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணத்துக்கு பின்னாடி திரைப்படங்கள்ல நடிச்சு வரக்கூடிய இவங்க, தன் கணவரோட இணைஞ்சு விளம்பர படங்கள்லயும் நடிச்சு எல்லாரையும் அசத்துனாங்க. இந்த நிலையில இவங்க சமீபத்துல வெங்கட் பிரபு இயக்கத்துல விஜய் நடிப்புல வெளிவந்த கோட் படத்துல தன்னோட அற்புத நடிப்பை வெளிப்படுத்தி எல்லாரையுமே அசத்துனாங்க. அதுக்கப்புறமா இவங்க வேற எந்த ஒரு படத்துலயும் நடிக்க கமிட் ஆகல அப்படின்னாலும் கூட, இப்போ தன்னோட ஸ்நேகாலயா அப்படிங்கிற புடவ கடைய பிரபலப்படுத்துறதுல அதிக அக்கறை காட்டிட்டு வராங்க. அதுக்கு காரணம் சமீபத்துல தன்னோட ஆடை கடையில ஆடைகள கர்நாடக இசை கலைஞர்களுக்கு அணிய கொடுத்து ராம்ப் வாக் விழா ஒண்ண நடத்தி எல்லாரையுமே கவர்ந்தது இணையத்துல பரவலா பேசப்பட்டுச்சு. இந்த நிகழ்ச்சியப்போ தான் நட்சத்திர தம்பதிகளா விளங்கக்கூடிய ஸ்நேகா அப்புறம் பிரசன்னா கிட்ட பத்திரிகையாளர்கள் நிறைய கேள்விகள முன்வச்சாங்க. அதுலயும் குறிப்பா இப்போ நட்சத்திர தம்பதிகள் மத்தியில அதிக அளவு விவாகரத்துகள் ஏற்படுறதுக்கு காரணம் என்ன? அதுவும் குறிப்பா திரைத்துறையில விவாகரத்து நடக்கிறத தடுக்க என்ன அறிவுரை சொல்லலாம் அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கப்பட்டுச்சு. அதுக்கு அவங்க தடாலடியா பதில் அளிச்சிருக்காங்க. திரைப்படத்துறையில விவாகரத்து நடக்கிறத தடுக்க அறிவுரை எல்லாம் சொல்ல முடியாது. எல்லாரும் அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு அப்படின்னு நம்பணும். அத மதிக்கணும். அத விட்டுவிட்டு விதவிதமா விமர்சிக்கிறதால எந்த விதமான பிரயோஜனமும் இல்ல. அது அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைய பொறுத்து அமையுது அப்படிங்கிற பதில குடுத்திருக்காங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட ரசிகர்கள் எல்லாருமே என்ன சொல்றது அப்படின்னு தெரியாம அவங்களோட பதில ஆமோதிக்கிறது மாதிரி கமெண்ட்கள போட்டுட்டு வராங்க. இந்த விஷயம் இப்போ இணையத்துல வைரலா மாறி இருக்கிறதோட, ரசிகர்கள் மத்தியில பேசுபொருளாவும் மாறிடுச்சு. சூர்யா 45 படத்துல நடிக்கக்கூடிய லப்பர் பந்து நடிகை. நெனச்சாலே அமர்க்களமா இருக்கு. நடிகை சுவாசிகா லப்பர் பந்து படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு சூர்யாவோட சூர்யா 45 படத்துல நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நடிகை சுவாசிகாவ பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சாட்டை மாதிரியான படங்கள்ல நடிச்சு தமிழ்ல அறிமுகமானாங்க. அதுக்கப்புறமா தமிழ்ல வாய்ப்புகள் கிடைக்காததுனால மலையாள சினிமா பக்கம் போயிட்டாங்க. மலையாளத்துல பல படங்கள்ல நடிச்சதுக்கு அப்புறமா ரொம்ப பெரிய இடைவேளைக்கு பின்னாடி தமிழ்ல லப்பர் பந்து படத்தின் மூலமா ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல ஹரிஷ் கல்யாணுக்கு மாமியாரா நடிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் இவங்களோட சிறப்பான நடிப்பை பார்த்து சூர்யா, ஆர்ஜே பாலாஜி காம்பினேஷன்ல உருவாயிட்டு வரக்கூடிய சூர்யா 45 படத்துல முக்கியமான கேரக்டர்ல நடிக்க கமிட் ஆயிருக்காங்க. லப்பர் பந்து படத்துல தன்னோட அற்புத நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி தமிழ் ரசிகர்களோட மனசை கவர்ந்திருக்கக்கூடிய இவங்களுக்கு அடுத்தடுத்து தமிழ்ல வாய்ப்புகள் கிடைச்சிட்டு வருது. அந்த வகையில தான் சூர்யா 45 படத்துல நடிக்கக்கூடிய வாய்ப்பும் வந்திருக்கு. இந்த படத்துல சூர்யா கூட த்ரிஷாவும் இணைஞ்சிருக்கக்கூடிய நிலையில சுவாசிகாவுக்கு முக்கியமான கேரக்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. ஏற்கனவே நயன்தாரா, ஊர்வசி நடிப்புல மூக்குத்தி அம்மன் படத்தை இயக்கியிருந்த ஆர்ஜே பாலாஜி சூர்யா 45 படத்தை இயக்க இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஷூட்டிங் பூஜையோட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பொள்ளாச்சியில ஆரம்பிச்சது. மலையாள படத்துல ரொம்பவே அழுத்தமான கேரக்டர் ரோல்ல நடிச்சிட்டு வந்த சுவாசிகா இப்போ தமிழையும் அதே மாதிரி கதையம்சம் இருக்கக்கூடிய கதைகளை தேர்வு பண்ணி நடிக்கிறதால சீக்கிரத்திலேயே தமிழ் திரையுலகத்துல முக்கிய இடத்தை பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விஷயமானது இப்போ இணையத்துல வேகமா பரவி வரதோட மட்டும் இல்லாம ரசிகர்களோட மத்தியில பேசுபொருளாவும் மாறி இருக்கு.